கனடாவில் அண்மை காலமாக இடம்பெற்று வரும் ஆபத்தான சம்பவங்கள் காரணமாக தமிழர் மிகவும் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாக ஈழத்தமிழரான நாடாளுமன்ற உறுப்பினர் லோகன் கணபதி தெரிவித்துள்ளார். மார்க்கம் பகுதியில் பெண்ணொருவர் ஆசியாவை பூர்வீகமாக கொண்ட குழுவினால் கடத்தப்பட்ட நிலையில் தமிழ் மக்கள் தமது பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து கவலை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சமகால லிபரல் அரசாங்கத்தின் பொறுப்பற்ற செயற்பாடு காரணமாக இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த வாரம் மார்க்கம் பகுதியில் பெண்ணொருவர் கடத்தப்பட்ட நிலையில் விடுவிக்கப்பட்டார். மற்றொரு வீட்டுக்குள் புகுந்த ஆயுததாரிகள் பிள்ளைகளின் முன்னிலையில் தந்தையை சுட்டு கொலை செய்திருந்தனர். அதேவேளை கனடாவில் பலர் தமிழர்களின் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்குள் நுழையும் ஆயுததாரிகள் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 1ஆம் தேதி 29 வயது பெண்ணின் கார் வேண்டுமென்றே குழு ஒன்று மோதியது. சேதத்தை பார்க்க குறித்த பெண் வெளியே வந்தபோது ஒரு வேன் அங்கு வந்த நிலையில் அதிலிருந்த நபர்கள் அவரை கட்டாயப்படுத்தி வேனுக்குள் தள்ளினர். சிறிது நேரத்துக்கு பிறகு 5 சந்தேக நபர்கள் ஆஸ்க்ரோ சாலை மற்றும் ஹெப்பன் தெரு அருகே உள்ள பெண்ணின் வீட்டிற்கு சென்றனர். வீட்டில் 54 வயதுடைய ஒருவரை துப்பாக்கியால் சுட்டனர். அவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் நலமடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குற்றம் நடந்து கொண்டிருந்த போதே போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. போலீசார் விரைந்து வந்த நிலையில் சந்தேக நபர்கள் தப்பியோடிய நிலையில் போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் அஜாக்ஸை சேர்ந்த 21 வயதுடைய சாகேர்பட்டி, பிரம்டனைச் சேர்ந்த 20 வயதுடைய பர்கரன் பாங்க்லியா, கலிடனைச் சேர்ந்த 16 வயது சிறுமி மற்றும் டொரண்டோவைச் சேர்ந்த 17 வயது சிறுமி ஆகியோர் அடங்குவர். அவர்கள் தற்போது கொலை முயற்சி மற்றும் கடத்தல், சதி போன்ற குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளனர்.